வெல்கம் டு சுதா செருப்பால் அடிப்பேன். தமிழ் கேமிங் 2.0. தமிழ் கேமிங் 2.0. நான் இங்கிட்ட வந்து இந்த வாட்டி நான் ஒரு நானே இருக்கேன். போடா. நான் ஒரு பயந்தா போலி பேய்க்கு போகிறோம், உனக்கே தெரியும். ஏய் தள்ளி போட பித்துக்குளி. இப்போ சைன் இன் கொடுத்துக்கிட்டோம். சூத்தில் இன்னும் கொடுத்துக்கிட்டோம். சைன் இன் கொடுத்துக்கலாம். யாரா இவன்? லோட் ஆகுது. என் ஐடி நேம் வந்து பார்த்துக்கோங்க மக்களே. ஆமாம், அப்படியே மல்டிப்ளேயர் போட்டு ஒரு பெரிய ஆளே ஒரு அப்படியே பாஸ்வேர்டு மட்டும் காட்ட மாட்டேன் மக்களே, ஏன்னா என்கிட்ட கேவலமான கந்தா மக்களே இருக்கு. என்ன மக்களே இது வராது. ஏன்னா ஒன்றை மாதிரி நாயெல்லாம் கேம்குள்ளே பூரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இதெல்லாம் ஓகே தான். ஓகேவா? ஓகே இதெல்லாம் ஓகேவா மக்களே? ஓகே, எங்கள் ஸ்கூலில் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் சத்யா. அவன் ஸ்கூலில் எதுக்கு வந்தான்? ஸ்கூல் அசிக்கப்பட்ட மக்களே. இவெல்லாம் கெட்ட வார்த்தைக்கு அடிக்ட் ஆகிட்டான் மக்களே. எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுகிறான் ஸ்கூலில். அவன் எங்கள் கிளாஸ்மேட்டு சத்யா பைத்தியம். அவனை பார்த்தா மறக்காமல் நல்லா திருந்தி பழகுதான்னு சொல்லிங்க விடுங்க மக்களே. இது வேற ஒன்று. அங்கிட்டு போ ரெக்கார்டிங்கு இங்கே இருக்கு. ரெக்கார்டிங் எல்லாம் இப்போ பேட்டில்குள்ளே போய் அப்பாடா ஏகே இருக்கு. ஏகே எடுத்துக்க, ரைஃபிள் எடுத்துக்கடா. ஏய் இதெல்லாம் வாங்கணும்டா, காசு இல்லைடா. ஏகே ஒன்று இருக்கா இருக்குன்னு? ஏகே தான் ஏகே. இதோ கர்மமாக இருக்கு. சரி, ஐஸ் ஸ்டோனுக்குள்ளே போடா. அவங்களாவே கொடுக்கட்டும். அவங்க கொடுக்குறது தானே நம்மளுக்கு ராசியாகும். சரி, இதுலேயும் அதே மாதிரி தானே? இதுலேயும் ஷூட் பண்ணுறது தான் அதே கான்செப்டா? கிராஃபிக்ஸ்லாம் அதே மாதிரி தான்டா இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் சீக்கிரமாகவே செத்துருவோம். அதுதான் அதில் ரொம்ப லேட் ஆகும்ல நான் சாகிறதுக்கு. இதில் பிளட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே குறையும். ஒரு புல்லட் படித்தாலே, ஒரு புல்லட் அடித்தாலும் ஆனால் ஏன்னா லாஜிக்கே இல்லை. ஒரு புல்லட் வச்சாலே சாப்பிட்றானுங்களாம். இப்போ இதை வச்சு எத்தனை புல்லட் சொல்லுவானுங்க? அது எப்படி தாக்கு பிடிச்சி அடிப்பான்? ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரமா. நம்மளே கேட்கணும்னு சொல்லுவோம். கேட்க மாட்டாங்க. இவன் ரிங்க பாய் பித்துக்குளி நெட்டு கிட்ட கொண்டு போனால் வாங்க போச்சு. நெட்டிக்கமா இப்படிதான் அதனால தான் நானும் அவனை பற்றி காப்பி அடித்தேன். மக்களே நம்மளாவே ஐஸ் ஸ்டோன் போல ஐஸ் ஸ்டோன் தான் விளாடுறேன். அடிக்கிற மக்கள் சாவடிச்சிருக்கீங்க. அவனுக்கு எல்லாம் சூஸ் பண்ணி விட்டாங்க. ஜாயின் ஸ்டார்ட் கொடுக்காம விளாடுவாரா மெண்டலி? இருங்க பாய், ஸ்டார்ட்ல இப்போ கொடுக்காத பாய். ஐயோ செட்டிங்ஸ் எப்படி இருக்கா? ஐயோ செட்டிங்ஸ் வேறு எப்படி இருக்கு? இப்போ இருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு? இது பேர் தான் இருட்டு அறையில் முறத்து குட்டோ. மக்களே இருங்க மக்களே, ஒரே ஒரு நேடா. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வெளியிலேருந்து உள்ள மீண்டும் இது அப்பாடா இப்போ உள்ள போயிடுச்சா? அப்போனா இஷாந்து பேக்ரவுண்ட் அப்பாடா மறக்காம நம்ம வந்து மக்களே, நான் ஒன்று சொல்ல நினைச்சேன். ப்ரமோட்லாம் ஒன்றும் பண்ணல, ரெக்கமெண்டும் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் பேர் சொல்கிறேன். அவங்களுக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லலாம் பாஸ். லவ்லி பாஸ், விடிஜி, ஜில்சோனு அந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, நானும் ஒரு பெரிய யூடியூபர் ஆக போகிறோம். அதனால் எங்களுக்கும் பண்ணிருங்க, அவங்களுக்கு மட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ராஸ் கொஞ்சம் அடி வாங்குது. அதோட கண்ட்ரோல் அதோட ரொம்ப ஈஸியாக இருக்குது, கேவலமாகவும் இருக்குது. அதோட கொஞ்சம் ஈஸியாக வந்து கேவலமாக இருக்கும். அது நம்ம டீமாலா எழுத்துக்கே வந்து இதில் ஒன்று தானா ரெக்டாரில் இருந்தால் வேறு டீமாலா? பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காத. நான் ரொம்ப ரகடாக பெண்ணா இல்லையே. எழுத்து எங்கேயோ போயிடுச்சு. மேலே ஒருத்தர் பதுங்கியிருக்கான் செத்த நண்பா. ஆடுறானியே, அவ்வளோதான். நான் தப்பிச்சு ஓடுறேன். எவன்டா ஒரு அவனை எடுத்து கொண்டு இதில் நம்ம திருப்பி வந்துக்கிட்டே இருக்கலாம். அதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டே. அதுவே எப்படி தானே? அதில் வந்து ஒரு வாட்டி தான் வர முடியும். ஒரே அடியில் 2 மாங்காய், ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி விழுகும் போயிருக்கேன். எங்கே நானே பார்த்தேன். ரத்தம் தெரிக்குதுடா அவனோட உனக்கு. போடு அடுத்து அந்த FBBS கேமு. FBBS ஓகே மக்களே, அங்கே மக்களே அல்லையாடுற
பார்க்கலாம் மக்களே. செம்மையா நாக்கு. மணி எத்தனைன்னு பாருங்க. 9:42 ஆயிடுச்சா? செத்தாரு. செத்துட்டேன். எப்படா முடியும்? 2 நிமிஷம் இருக்கா? இன்னும் நான் பார்க்க மாட்டேன். கிரனேட் தூக்கி போட்டுருவேன். கிரனேட்ல இது கிடையாது தம்பி. ஒரு கேள்வி சொல்ல வராதீங்க. மக்களே கேம் செம்ம கேவலமாக இருக்கு. கிரனேட் கூட வைக்கல. இதுலலாம் கிரனேட் நாம முன்னாடி ஒன்று விளாண்டோம்ல FPS, அதில் தான் இருக்குது. அந்த வீடியோ தான் அப்லோட் ஆயிடுச்சான்னு கூட தெரியல எனக்கு. ஏன்டா ராகா நம்ம பரம்பரை சீக்கிரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பரம்பரை விஷயம்? ஓ மெண்டல் பரம்பரை விஷயம் கேட்குறான் பாரு கேள்வி. அப்படிதான் கேட்பேன். அது வாய் உன் வாய் உன்னோட பேசி விட்டுருவேன். யாராம எங்கேருந்துடா கூட்டி வந்தீங்க? வயிற்றுல இருந்து. இல்லையா? ஓ தலைவர் பைத்தியக்காரதெல்லாம் இங்கே பேசுறாரு. அவளை வக்கையா இருந்தால் ஸ்கூலில் 100 மார்க் வாங்கிருப்பியாடா? எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னா தெரியும் சொல்லி தானே தப்பிச்சிங்க. என்ன தப்பிச்சோம்? மார்க் வாங்காம அப்படியே தெரியும் தலைவர் வீட்டில் பார்த்தாரு. ஃபெயில் எப்படி மாத்தாரு? மார்க்கை மாற்றி போட்டு எஃப்க்கு அப்படியே ஏன்னு மாற்றி விட்டாரு. லெசன் மாதம் சந்தைக்கு வரும் அதெல்லாம் ஏன்னு போட்டு விட்டாரு. ஞாபகம் இருக்கா தலைவரே? என்ன உருட்டுறாங்க தலைவரே? இவர் எப்படி சார் உங்க மக்களே? எங்களுக்கு வந்து மார்க் பேப்பரே தரமாட்டாங்க, ஃபோன்லேயே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவர் காது போடு போடுறாரு. ஐயோ சாமி வீடியோக்காகன்னு சொல்லேன் மக்களே. ஏக மாட்டானே எங்கடா இருந்து அடி வாங்குறாங்க? அவங்க பாடுறாங்க 16 பாயிண்ட். நம்ம தாண்டா 11 பாயிண்ட் லூஸு. நம்ம கிரீன் கலர் டீமா நம்மளோட ரெட் கலர்னா அவங்களோட. நம்ம தாண்டா ரெட் கலரு. என்னடா எவன்டா போட்டான்? ஓசிக்கில் நீ எல்லாம் ஒரு டீம் ஆளாடா. எருமை நீ எப்படி ஓசியில் அடிச்சது இல்லை பாரு. நான்லாம் ஃப்ரீ ஃபயரில் அடிச்சிருக்கேன். நீ எதுக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி பேசுற? அப்படிதான் ஒருத்தன் ஓசியில் அடிச்சு வச்சிருந்தான். அவனை அடிச்சு போட்டு அவங்களே அடிச்சு எடுத்துட்டு போயிருக்கான். அப்படியா? ஓகே. அப்போ வந்து ரெக்கார்டிங்கே ஆகலை. ரெக்கார்டிங் ஆகலைன்னா ரெக்கார்டு பண்ணால் அந்த சேனல் இப்போ மூவ் ஆயிடுச்சு. அதனால் பிஸ்டலு, கத்தி, ஏகே. இது ஏகேவான்னு கூட எனக்கு ஃபுல்லாக தரல. அப்படியே ஏகே வந்து நம்ம அப்படியே அடிச்சுட்டு ஃப்ரீ ஃபயரில் ஏகே எவ்வளோ முக்கியம் காமிச்சிருப்பாங்க. இந்த கண்ணில் ஏகே தான். ஏன்டா ஃப்ரீ ஃபயருக்கு அடிக்ட் ஆகிட்டியாடா? ஏன்டா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற? ஏய் அதில் எவ்வளோ மட்டமாக காமிச்சு. இரு நான் செகண்ட் பிளேஸ். நம்ம தானே வெற்றி நம்மதே. அடுத்த அந்த சேனல் நல்லா இருக்கு. அடுத்து FPPயே போட்டுலாம்டா. ஓகே அது செம்மையாக இருந்துச்சு. ஐய் உனக்கு எனக்கு இதையே போடணும். இந்த கண்ணியே போடணும். அந்த அழுத்தி பிடிக்கவா? ஓகே உனக்கு எல்லாமே ஸ்னைப்பரே போதும். அழுத்தி இப்படி கூட தேவையில்ல. ஸ்னைப்பர் தானே. ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கேன். அது ஓகே. என்னாச்சு மக்களே? காப்பிரைட் வந்துடும் நினைக்கிறேன். எப்படிதான் ஒருத்தன் பண்ணி காப்பிரைட் வாங்குறேன்னு கேள்விப்பட்டேன். ஏன்டா எனக்கு வேறு பீதியை கலப்பி விட்றாடா நீ வேறு. இப்போ காப்பிரைட் ஒரு காசை பிடிக்கிறவானுங்களா? இதுவா இருக்கும். வாயை வைக்காது. ஸ்னைப்பர் கொடுத்துருக்கேன் உனக்கு. எங்கள் ஸ்னைப்பரே பண்ணா இங்கே இருக்குது பாரு. உதிக்காத ஆப்ஷன் இல்லையா? குதிக்கிற ஆப்ஷன்லாம் அந்த கேமில் தான் இருக்குது. இதில் அடி என்ன சுடவே இல்லையா? நீ சுடவா? அடி ஸ்கோப் போட்டுக்கிட்டே போகும். அழகாக ஒரு ஹெட்ஷாட் அடிப்பான் பின்னாடி. சொல்லல அடி வாங்குறாயா? இப்போ தானே ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அது அவங்க 4 பாயிண்ட் வந்துட்டானுங்க. ஆமாண்டா அவங்க 4 பாயிண்ட்ரா. நம்ம 3பா. அவங்க 5பா. நம்ம 3பா. ஆமாம்பா. இல்லை ஒருத்தன் கூட அடிக்கிறாங்கல்ல. அடி வாங்குறானுங்க. சுட்டுக்கிட்டே இருக்கேன்டா வச்சு. ட்ரிபிள் 9லாம் இந்த இடத்துல. ஆமாம்ல இதில் தான் ட்ரிபிள் 9 போகாதுல்ல. இது ஃப்ரீ ஃபயர் இல்லையே. ஃப்ரீ ஃபயர் அடிக்ட் ஆனவெல்லாம் பேசுகிறான். அடிக்ட் ஆகிட்டார் இவர். அதான் சுத்துதா. ஐயோ எந்த கண்ணு இப்படியா? ஸ்னைப்பரை வாங்கி தொலைஞ்சு. ஸ்னைப்பர் கிங்க பார்த்துங்க. ஸ்னைப்பர் கிங்கில் நீங்கள் ஃப்ரீ ஃபயரில். ஃப்ரீ ஃபயரில் அடிச்சிருந்தேன். ஆனால் ஃப்ரீ ஃபயர் அடிக்ட் ஆகலையே ஒன்றை மாதிரி. மக்களே ஃப்ரீ ஃபயரில் ஸ்னைப்பர் சாமி ஷார்ட் ரேஞ்சு பிளேயரும் தான். ஆனால் அடிக்ட் நான் தான் ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரு. ஆனால் எனக்கு ஸ்னைப்பர் மட்டும் வராது. எனக்கு சவுத்தெல்லாம் ஏறி பறந்து போகும்டா. எனக்கு ஒன்லி ஷார்ட் ரேஞ்ச் தான். பார்த்துட்டு இந்த கண்ணு அடிச்சு சமயம் எங்கடா அந்த கண்ணு? எங்கடா இந்த கண்ணில் அடிச்சு இந்த கண்ணு ஸ்னைப்பர்? எங்கடா ஸ்னைப்பர்? அந்த கண் சேஞ்ச் பண்ணி போயில. இல்லை ஒருத்தன் ஓடுனா ஓடு கழிப்பு நான் எடுத்து
ஹெட்ஷாட் வச்சுக்கோண்டா அதுக்குள்ள ஓட்டாயா. ஏய் நம்ம 10 கிலோ போயிட்டோம்டா அதுக்குள்ள 11 அப்படியே வர சொல்லு. ஏய் கண்டிப்பாக இங்கே தானே ஸ்பான் ஆவாங்க அவங்க. அப்பாடா அங்கிட்டு போயிட்டேங்க அவங்க. இது நம்ம டீம் ஆளு. பாரு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? தலைவன் பதுங்கி இருக்கான் பார்த்துட்டேன். அவன் வந்து எதிர்த்து வா 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 பாப்பா நான் ஒன்று அடிக்கிறான். அல்லதும் முடிச்சு விட்டாங்க. அதனால் நம்ம தான் அத்தனை பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம். நம்ம டீமுக்காக ஏகே எடுத்துக்க நீ தான் எப்பயுமே. ஏகேடா ஏகேவா நீ அதை நான் ஒன்று வச்சேன்ல, நீ ஸ்னைப்பர் வைக்க சொன்னால் அதில் ஸ்னைப்பர் வச்சேன். நான் சுட்டுக்கிட்டே இருந்தேன். அவனை ஹெட்செட் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன்ல, அடிக்க மாட்டேங்குது. நீ அடிக்க தெரிலடா உனக்கு. வெளியிட்ட போடு அப்படியா? ஓகே அப்படியா? ஓகே ஹெட்செட் வை. வேலை முடிஞ்சிச்சு போடு. ஹெட்ஷாட் அடிச்சுட்டு இருக்காருங்க நம்ம தலைவர். ஸ்னைப்பர் வச்சு ஸ்னைப்பர் பிளேயரில் ஃப்ரீ ஃபயரை பற்றி பேசாதடா, அது அடிக்டிவ் கேம்டா. ஃப்ரீ ஃபயரில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நம்ம தலைவர்? எப்பா ஹீரோட்டிக்லாம் போயிட்டாரு. ஒரு 5 லெவலில் ஹீரோட்டிக்கு முடியல. ஹீரோட்டிக்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியாது. மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆஹா போட்டுவாங்க. அடி அடி அடி. அவன் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருந்தான்டா. அவனை பிடிச்சி நானா பண்ணுறது. பாய் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லைங்க மக்கள் எவ்வளோ சொல்லணும். பட்டுன்னு அடித்தா பட்டுன்னு போயிட்டேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் செவனேன்னு போயிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லுங்க பட்டுன்னு அடித்தா பட்டுன்னு போயிட்டான். பாய் மக்களை இந்த வீடியோ ஸ்னைப்பரே கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். காப்பி ரேட்டு போடுவானுங்களா? ஐயோ எங்கடா போச்சு? கட் பண்ணுற நல்ல வேலை முன்னாடியே. பாய் மக்களே. பாய் மக்களேலாம் இல்லை, இன்னும் ஒரு மேட்ச் எப்படா வந்தேன். ஓகே 2 பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க. 2 கில்லு. தலைவர் ஃப்ரீ ஃபயர்லாம் அப்படி தலைவரெலாம் ஸ்டார்டேஜில் அழுத்தி பிடிவார். ஃப்ரீ ஃபயரே அடிக்ட் ஆகிட்டால. அதான் ஃப்ரீ ஃபயர் விளாடுங்க கைஸ். நாங்களும் இனிமேல் எப்போ வீடியோ போட போகிறோம். அதான் சண்டே நான் டெலிட் பண்ணலான்னு இருக்கேன். அடிக்ட் ஆகிடும், சேஃப்டி இல்லை. ஸ்னைப்பராக இருந்தால் எஜென்ஸ் போயிட்டு இப்போ கூட கொஞ்சம் இல்லை. இப்போ கூட எஜென்ட் வைக்கலாம். உடம்புக்கே போட்டு அழுத்திப்பிடின்னு நினச்சி உடம்புக்கே வைக்கிறேன் எல்லாத்தையும். ஹெட்ஷாட் பேச்சு விழுது, எப்பயாவது விழுகுதுல. ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி திடீர்னு ஸ்னைப்பர் கொடுத்தா செம்மையாக இருக்கும்டா. ஸ்னைப் பண்ணி அழுத்தி பிடிக்கலாம் ஹெட்ஷாட்டுக்கு. எப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்க எல்லாத்துலேயுமே. அழுத்தி பிடின்னு இனிமேல் சொல்லக்கூடாது நீனும் நானும். ஏன்? ஃப்ரீ ஃபயர் எல்லா கண்ணிலையுமே அழுத்தி பிடிப்பான். அழுத்தி பிடின்னு சொன்னால் நீ வந்து ஃப்ரீ ஃபயர் பற்றி அடிக்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். மூஞ்சுக்குள்ளே போய் சொல்கிறான். அவனுக்கு 6 பாயிண்ட், நம்ம 7 பாயிண்ட். அப்புறம் நீயா நான் என்னமோ அந்த டீம் ஆள் நினச்சேன். ஆமாம் அந்த டீம் அதை மட்டும் அப்படியே ஒரே ஒருத்தர் கில் பண்ணிட்டு கில்ஸ் தான். ஒரு ஒருத்தர் கில் தான். யாரா இவன் என்னையவே தேடி வந்துடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லாரும். நான் என்னடா பாவம் பண்ணேன் உங்களுக்கு? நீ அவங்க முன்னாடி போய் நின்று அடி வாங்கினதே ஒரு பாவம் தான்டா. இல்லை அநியாயமாக இருந்தாலும் சரி, நியாயமாக இருந்தாலும் சரி, நான் இதுக்கு தட்டி கேட்குறேன். நான் ப்ரோ புளி ஓசிக்கல அடிச்சிட்டோம்ல. அவன் இந்த நேரத்துக்கு நான் சொன்னா ஓசிக்கலா அப்புறம் சொல்லாத அடிக்டிவ் நாய. ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் சரி, இந்த கேமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே ஓசிக்கல் இருக்கு. பரவாயில்ல சொல்லக்கூடாது. நீ சொன்னால் நீ ஃப்ரீ ஃபயர் அடிக்ட். ஒன்றை மாதிரி கிடையாது. ஒன்றை மாதிரி இல்லை. நான் இப்போ டெலிட் பண்ணலாம் ஹெட்ஷாட்டிங். இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸ்னைப்பராக இருந்தாலும் அடிச்சிருக்கலாம்டா ஹெட்செட் வச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க ஸ்னைப்பர் வீக்னஸே இதான்டா. ஸ்னைப்பரில் மட்டும் இந்த மாதிரி கண்டு இந்த மாதிரி ஸ்னைப்பராக இருந்தால் யோசிச்சுப்பாரு. எல்லாருமே நான் மட்டும் ப்ரோ பிளேயரே இந்த கேமில். நக்கு 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 நக்கு. ஐயோ இப்போன்னு பார்த்து லோட் பண்ணுற நேரத்தில் அடிச்சிட்டான்டா. எங்கடா பாயிண்ட்? நம்ம 16 பாயிண்ட். நான் தான் வின்னு. சரி இப்போ மைட்டான் கொடுங்க. இதே கண்ணே வச்சுக்கிறேன்ப்பா. ஏகேவா இதே கண்ணா? இதே
இன்னொரு வளமுறை என்ன ஸ்னைப் ஏஜியா இந்த கண் மக்களே. ஆமா இந்த கண்ணு சுடுன நல்லா வாங்கிட்டேன் மக்களே. ஏய் அதே நீ வைக்க சொன்ன கண்ணே தான்டா உனக்கு வந்தது. ஒன்று நல்லா சுட்டுச்சு ஸ்னைப்பராக வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸ்னைப்பர் செம்மையாக சுட்டுச்சுன்னா யோசிச்சு பாரு ஒரு அதெல்லாம் சாமையா அழுத்தி புடி மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அழுத்தி புடி இல்லை நல்லா சுட்டாலே போதும். ஒரு அழுத்தி புடி ஃப்ரீ ஃபயர் அடிக்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி போய் கண்ணை அழுத்திக்கிட்டு நல்லா கொண்டு இருக்கு. நல்லா விடும் இந்த கண்ணு தாண்டா இனிமேட்டு. நம்ம அந்த எஃபிஎஸ் ஒரு கேம் விளாண்டோம்ல, அதில் எனக்கு ஒரு கண்ணு தந்தீங்களா, அந்த கண்ணா இது. நம்ம ஊர் என்ன எவனையுமே மாட்ட மாட்டான். இது நம்மட்டி அங்கே ஒருத்தர் இருக்காண்டா, அவனுக்கு ஹெட் ஷாட்டு போடு. நம்மளுக்கு இனிமேட்டு இந்த கண்ணு என்ன பாகிஸ்தான்கார நாய நீ டீமா பர நான் கண்டுக்கவே மாட்டேன். யாரா இவரு ஸ்னைப்பரை வச்சு இது கண்ணு செமையா இருக்குடா. ஸ்னைப்பர் பிளேயர் பாகிஸ்தான் டீம்கார நாய் எவ்வளோ பெரிய ஸ்னைப்பர் பிளேயர்னு இதில் காமிங்க. ஃப்ரீ ஃபயரில் நீ எவ்வளோ பெரிய ஸ்னைப்பர் பிளேயர்னு யாரும் சொல்றாண்டா தலைக்கு தாண்டா அவன் வைக்கிறான் எல்லாத்தையுமே. மெடி போடுங்கிறேன். மெடியா சரி போட்டுறேன். அதான் மெடிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு ப்ளஸ். இஷாந்த் பாகிஸ்தான் பிளேயரா? பாகிஸ்தான் பிளேயர் வேற என் பக்கத்தில் இருக்கான்டா. நாய் எங்க சுட்ட முடியல பரவாயில்ல சூத்துல சுடுறா. வெறுப்பு எடுத்து மக்களே கெட்டவர்கள் திட்டலாம் போல இருக்கு இவனை. பாகிஸ்தான் நாய சாவுடா. நீ சுட்டதா சுட்டானா இல்லாட்டி அவங்க சுட்டதா சுட்டானா? எவன் சுட்டான் சரி நீ நல்லா இருப்பப்பா. எவர் ஒருத்தர் எனக்கு ஸ்னீப் வச்சுக்கிட்டு இருக்கான். இங்கேவா எனக்கு நங்களுக்கே வைக்கிறியா சாவு ஹெட்ஷாட்டில்? ஹெட்ஷாட் எங்கள் அம்மா கூப்பிடுறேன். பாய் மக்களே.